டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்க வாங்க குட்டீஸ் எல்லாம் வாங்க, வீடியோ எடுக்கிறதானே மாமா, வீடியோ எடுக்கவுல தெரியணும் புள்ளை. வடிவதான் அடிக்காதோ. சரி, இது எத்தனை பேர் அப்ப மேக்கப் பண்ற தம்பிக்கு? வடிவா தான் அவரு குடும்பீங்க. இதான் சூப்பரா உங்களோட காந்த புன்னகை கொஞ்சம் காட்டுங்க. சரியா முடிஞ்சா தள்ளுங்க. ஜட்ஜ்மெண்ட் பின்னாடி போங்க. கண்ணை கடிச்சிடுங்க. அவதிப்படாங்க, அவதிப்பட எல்லாருக்கும் எல்லாம் ஆடி முடிஞ்சது போல ஜட்ஜ் ஃபைனல் சொல்லட்டுமா? யார் ஃபைனல் வராங்க, யார் வின்னர் வந்து ஆடி முடிஞ்சா தான் ஆடி வராங்க 4 பேர் நடந்து வரணும். இப்படி ஜட்ஜ் என்ன சொல்லுவா? பின்னுக்கு வாங்க, பின்னுக்கு வாங்க, பின்னுக்கு வாங்க, பின்னுக்கு வாங்க. டைம் அவுட். Johnny, why are you killing me? Why na? Because you kill my Naina and you're disturbing me when I'm with my Maina. நீ சாக போற. கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றமா வாயாடி மீன் வாடி பாடி பாப்போம் விளையாடி for you aba alago sulibo like a statue. Let me change your name to Tirumadi. Let vangi tara from the Tirupati na common ana ambala. So காதலிக்கலா தப்புல அவ ஃபில்டர் போட்டாலும் போடலனாலும் என் கண்ணுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. Okay cukup sudah ini cinta yang indah bebe makin lama makin kuat.
බඳලු ආයේ කතා නැතිලු අරම කේස් හොය මට නක්කලා දාපි ඉස්පනේ ඇතිලු මං කෙරුවේ බොරුලු Diding no children tori me by fee a win-win situation macam upay my suffering is only bela ila macam menta mereka hapang Take a step, look around, round and round and round and round. What did I do? Time out, if you know what I mean. Nirma, why this kurma? Mella nadama, nana mama. Yamunima, konjam panima, root tanima. Ayyo yendrama. Vayadi, mean body, body, papam velayadi. இப்ப இந்த 4 ஜோடியில சரியா 4 ஜோடியில ஒரு ஜோடிக்கு நீங்க இந்த கிஃப்ட் கொடுக்கணும். சோ நீங்க இப்ப கதைக்கிற நேரம் யார நீங்க இப்ப சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன காரணம்னு சொல்லணுமா? சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க இது செய்யலாம். ஆட்டமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதே நேரம் மேக்கப்பும் என்னன்னு சொன்னா இவங்க சின்னாக்கள் வெக்கப்பட மாட்டாங்க. அது வெக்கம்ன்றது தெரியும். அவரு பெரிய ஆளா நான் வெக்கப்படணும் வெக்கப்படல அவரு எல்லாரும் செய்யும் அப்படியே செய்யறாரு இருந்து அப்படின்னு நல்லா டான்ஸ் மாடுறாரு கொஞ்சம் வெக்கப்படல இளந்தாரி படியும் தானே பொட்டு வச்சு ஐப்ரோ அடிச்சு லிப்டிக் வச்சு வெக்கப்படுறாப்ல வெக்கப்பட்டு சரி அவருக்கு கொடுப்போம். அவரும் ஓகே ரைட் கிளப் பண்ணுங்க. வின்னர் அவர் தானா? ஓகே கொடுங்க. அங்க போங்க மிக்கியமாங்க. சரி ரைட் ஓகே ரைட் கிளப் பண்ணுங்க கை தட்டுங்க. சரி வாங்கி எடுத்துக்கோங்க. சரி மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில. பாய். கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சேரறது பலிச்சாச்சு. ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் களுவாஞ்சிக்குடி. நாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திக்கோடைக்கு வந்திருக்கோம். யாருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவி மற்றும் டிலோ அவங்களோட கல்யாணத்தை முன்னிட்டு அவங்களோட தம்பி டிலோவோட தம்பி தேனு தான் இந்த சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அவர் ரொம்ப நாளா உண்டியல் போட்டு சேமிச்ச காசை கொண்டு தன்னோட அக்காவுக்கும் அத்தானுக்கும் இந்த சர்ப்ரைஸை செய்ய சொல்லி ஜாலி சர்ப்ரைஸை கேட்டுக்கொண்டாரு. ஸோ இவர் தான் வாங்க. ஸோ தன்னோட அக்கா அத்தானுக்காக தான் இந்த சர்ப்ரைஸை ஜாலி சர்ப்ரைஸ் கண்டிப்பா வந்து இதை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்தார். ஸோ தொடர்ச்சியா வீடியோ பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா?
சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? பார்க்க அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு 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 கோலம் என்ன சொல்ற ஒரு அழகான ஒரு கோலத்துல இருக்கீங்க. சோ என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இவ்வளவு சொந்த பந்தம் எல்லாம் புடை சூழ உங்களை சுத்தி சர்ப்ரைஸா ஜாலி சர்ப்ரைஸ் களுவாஞ்சிக்குள்ள இருந்து மிக்கியோட வந்திருக்கு. சோ இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? உங்களோட வாயால சொல்லணும். உங்களுக்கு இந்த திருமணம் இன்னைக்கு உங்களுக்கு திருமணம் கல்யாணம் கையடிக்க ஓகே ரைட். சோ கனநாள கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறிருக்கு 2 பேருக்கும் இல்லையோமா? ஓகே இது ஒரு முக்கியமான ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில எப்பயும் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு நாள். சோ அந்த நாள் சும்மா விட்டுறலாமா? நாங்க இன்னும் சிறப்பாக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். சோ இன்றைய நாளை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இப்ப என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இருக்கீங்க. சோ அந்த பினிஷிங்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாலி சர்ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுறேன். விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப் both of you. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நீங்க பொண்ணுக்கு கொடுக்கணும், நீங்க இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். அந்த ஓகே மிக்கி பாஸ். சரி ஓகே ரைட். பொண்ணு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொசிஷன்ல இருந்து கொடுங்க பாப்பா. சரி ஓகே கொடுங்க. அப்படியே என்னன்னு லவ் யூ. ஓகே ரைட் கை தட்டுங்க எல்லாரும். சரி ஓகே சரி அதை வச்சிருங்க. அதோட சேர்த்து இதை கொஞ்ச நேரத்துக்கு சரியா நீங்க அவருக்கு போடணும். நீங்க இதை அப்படி இழுத்து சரியா ரைட் ஓவரால போடுங்களா அடிபடி. டிலோ மற்றும் கவி என அழகான ஒரு தம்பதி எங்கட கண்ணுக்கு இருக்கீங்க. சோ இந்த நாள் சந்தோஷமாக்கணும் எங்கட கையில மட்டும் இல்ல உங்களோட கையிலயும் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த நாள் பக்காவா இருக்கும் சரியா. இதை செய்ய சொன்னவங்களும் அதை ஆசைப்பட்டிருக்காங்க சரியா. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு யாரு செய்திருப்பாங்க? மாப்பிள்ளைக்கு குப்பன்னு வேற இருக்குது ஆறாடா இருக்கும் அப்படின்னு. யாரு? பொண்ணு சைட்டா மாப்பிள்ளை சைட்டா? என்ன மாப்பிள்ளை சைலண்ட் ஆயிட்டாரு? அப்படித்தான். டிலோ சொல்லுங்க யாரு செய்திருப்பாங்க? உங்களோட சைட் செய்திருப்பாங்களா ஒருவேளை உங்களோட ஹஸ்பண்ட் சைட் செய்திருப்பாங்களா? தெரியலையா? நீங்க சொல்லுங்க. பிள்ளைற சைட்டா தான் இருக்கும். பிள்ளைற சைட் எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களோட சைட் வந்திருந்தா இல்லையா? பாத்தீங்களா இதெல்லாம் சரியோ சொல்லி பாப்போமே நம்மளோட சைட் சரியோ அடிச்சு விடுவோமே. பிள்ளைற சைட் தானா? எத்தனை வீதம் சொல்றீங்க பிள்ளைற சைட்? 75. அப்ப அந்த 25க்குள்ள கொஞ்சம் பேர் மறைஞ்சிருக்காங்க, அவங்கள வெளியில எடுப்போம் சரியா. ஓகே டிலோ சொல்லுங்க யாரா இருக்குமெண்டு. அங்கங்க பாக்குறேன். யாருமா? தம்பி. தம்பியோட பேர் என்ன? ரேணு. தேனுஜன் எங்க இருக்கிறார்? இங்கதானா இருக்கிறார்? ஆனா அப்படி ஒரு பேர் வரல, இது வேற யாரோ. தம்பிட பேர் வரல, இது வேற யாரோ செய்திருக்கு. என்னமா? தம்பியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து செய்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. அது எத்தனை வீதம்? 100க்கு 80 வீதம். சோ அந்த 20 வீதத்துக்குள்ளார இருக்காங்க, அவங்களை வெளியில எடுங்க. ஓகே சரி அந்த 20 வீதத்துக்குள்ள ஆடுறாங்கன்னு யோசிச்சு வைங்க. நிறைய கிஃப்ட்கள் இருக்கு சரியா. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட்க்கு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க சரியா. வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. கை தட்டுங்க 2. சரி வச்சிடுங்க. சரியா ஓகே. நான் ஒவ்வொரு கிஃப்டா தருவேன் சரியா. ஆனா நான் கேள்வியும் கேட்பேன் சரியா. நான் சொன்னான் தானே, நான் கேள்வியும் கேட்பேன், ஒவ்வொரு கிஃப்டா தருவேன். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கணும் சரி. இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? கிடைக்கணும். லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் அண்ட் அரேஞ்ச் சரி ஓகே. அப்ப கவி சொல்லுங்க, டிலோவை பார்த்த நேரம், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நேரம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நான் பார்த்த உடனே எங்க அக்கா கட்டாங்க இந்த புள்ளி. அக்கா எங்க இருக்கீங்க? ஓகே ஆஹா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க சரி ஓகே. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கவிய கண்ட நேரம் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒண்ணும் தோணலையா? ஓ மை காட் எம்டி ஆயிடுது சரி. நம்ம எதிர்பார்த்த ஒரு கணவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குன்னு தானே ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி இருந்தாரா சார்? உண்மையா? என்ன தலைய மட்டும் ஆட்டுறீங்க, வார்த்தை வருது இல்லையே.
எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்காரு. சரி ஓகே. அப்ப அது சொன்னதால ஒரு கிஃப்ட் உண்டு. இது நான் த்ரோ பண்ணல, சோ கையிலேயே கொடுத்துக்கிறேன். சரியா? நீங்க தான் ஓபன் பண்ண போறீங்க. சரியா? கை தட்டுங்க. ரைட். ஓபன் ஓபன். திறந்து பாப்போம் என்ன இருக்குன்னு. என்ன இருக்குன்னு பாப்போமியா? பிரச்சனை இல்ல. என்ன இருக்கு? ஓபன் பண்ணுங்க. வெளியில எடுங்க. அதுல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கு, ஓபன் பண்ணுங்க. வெடிக்குமா? பரவாயில்ல, வெடிச்சா பரவாயில்ல. பாப்போம் வாரது வேற. சரியா? ஓகே. அவைக்கு கொடுங்க, உங்களோட வைஃபுக்கு கொடுங்க, அவங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட். ஓகே. முதன் முறையாக உங்களுக்கு அவர் கொடுத்த கிஃப்ட் எது? மோதிரம். காஸ்ட்லி கிஃப்ட். அது சரி. நீங்க அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? உடுப்பு வாங்கி கொடுத்தீங்க. சரி ஓகே. அப்ப இது ரெண்டாவது கிஃப்டா வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணுவோம். சரியா? இப்ப நான் மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போறேன். என்ன கிஃப்ட் பாப்போமா? இத தூக்கி கொடுமா, இத தூக்கி கொண்டு விடுங்க மாப்பிள்ளை. பாப்போம். பெரிய கிஃப்டா வருது, வாங்கிடுங்க. மாப்பிள்ளைக்கு முக்கியமான கிஃப்டா கொடுக்க சொன்னாங்க. என்னன்னு பாப்போம். கை தட்டினாதான் திறப்பாங்க. பிரிங்க பிரிங்க பிரிச்சாரிங்க. நிறைய கிஃப்ட் வந்துருக்கு. மாப்பிள்ளைக்கு தேவையான ஒரு கிஃப்டா, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமா கொடுக்க சொன்னாங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் பின்னுக்கு வாங்கலேன், பின்னுக்கு வாங்கலேன், பின்னுக்கு. என்ன கிஃப்ட் பிரிச்சு? மாப்பிள்ளைக்கு யூஸா இருக்குமா, கண்டிப்பா கொடுக்கட்டாமன்னு சொல்லி சர்ப்ரைஸ் செய்தாக்கல ஆசைப்பட்டாங்க. என்ன டீலோ உங்களுக்கு? ஓகே ரைட். என்னது இது? பிடிங்க என்ன. ஓகே சரியா? ரைட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரியா? இத கொடுங்கம்மா. அதுவும் மாப்பிள்ளைக்கு தான் வந்துரு. இப்படி பின்னுக்கு வந்து வீடியோவுக்கு நீங்க வந்து சென்டர்ல வந்து. சரி ஓபன் பண்ணுங்க. மாப்பிள்ளை கை தட்டணும், கை தட்டணும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. சரியா? என்னதுக்காக அந்த கொடுக்க சொன்னால் இதெல்லாம் கொடுக்க சொன்னாரு உண்மை எனக்கு தெரியா. இப்ப ஏதாவது கெஸ் பண்ணலாமா மாப்பிள்ளை? இது வந்து டிலோவுக்காக கொடுக்கப்பட்ட. சரியா? இது என்னன்னா நான் இப்ப எறிய போறேன், நீங்க பிடிக்கணும். சரியா? இப்ப மிக்கி பிடிச்சிட்டாருன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு கபிள் டான்ஸ் ஆட வேண்டி வரும். இல்லாட்டி நீங்களே பிடிச்சிடுங்க. சரியா? ஓகே. 1 2 3. சரி ஓகே. அப்ப மிக்கி பிடிச்சிட்டாரு. சரியா? அதனால டாஸ்க் கொடுக்க தானே வேணும், சும்மா கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. சும்மா கொடுக்கியா, டாஸ்க் எதுவும் கொடுக்கியா? டாஸ்க் கொடுக்கணும். அந்த வோட் வந்துட்டு சரியா? பொண்ணுட்டா என்ன டாஸ்க் சொன்னா? சரியா? என்ன டாஸ்க் சொன்னா நீங்க அது இல்ல, அது இல்ல. இப்ப டிலோ நீங்க தூக்கணும். தூக்கணும். சரி கொடுக்கணும் மாமிக்கு. ஓகே ரெடியா? தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. ஓகே ரைட். ஓகே சரி. இப்ப பொண்ணுக்கு கொடுங்க மிக்கி. ரைட். சரி வாங்கி உங்களுக்கு தேவையான உண்டு. ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. பிங்கள வேசன் ஒன்று வந்திருக்கு, குளிக்க வாங்குற வேசன். சரியா? ஓகே அப்படியே வச்சிருங்க. காரணம் இல்ல ஆதாரா நினைக்கிறேன். சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரியா? இதை நான் அறிய போறேன்னா பாப்போம். இப்ப அது புடிச்சுக்கோங்க. சரியா? மிக்கி மிக்கி பொண்ணு பொண்ணு. சரி ஓகே. என்னத்துக்கு இது வந்திருக்கு நீலோ? என்னது?
அனுப்புனாங்க நாங்க கேளுங்களா கடைசியா இதுக்கு அடி தமிழ போது போல கிடக்கு. சரி ஓகே, இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. என்ன கிஃப்ட்னு தெரியல. யாருக்கு வந்திருக்கும்? மாப்பிள்ளைதான். வெரி குட், கண்டுபிடிச்சாச்சு. சரி ஓகே ரைட், ஓபன் பண்ணுங்க. மாட்டாவா என்னன்னு பாப்பமியா? எனக்கு ஒரு ஆர்வமா தான் இருக்கு. என்ன வரைக்கும் உடுப்பா? என்ன வரைக்கும் குட்டி சொல்லுங்க. தெரியலையா? பொம்மை குட்டியா? மிக்கி ஒரு சிலம்பு சுத்தி காட்டணுமா நீங்க? இப்ப இந்த இதை எடுத்து வச்சு சரியா? அதெல்லாம் முடியாது. அவார்டு. சரி ஓகே சரி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? இலக்கண கவிதை அம்மா அப்பா பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சரி. பொண்ணோட அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட மகளுக்கு ஒரு முக்கியமான நாளுன்னு. ஒரு பொண்ணை பெற்ற தாய்க்கு இன்னைக்கு நாள்ன்றது கனநாளா நீங்க எதிர்பார்த்திருந்த நாள். எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? சந்தோஷமா இருக்கு. சாரி, இன்னைக்கு ஜாலி சர்ப்ரைஸ். இன்னைக்கு வேற உங்களோட வீட்டை பிள்ளைய சந்தோஷப்படுத்துறது, மாப்பிள்ளைய சந்தோஷப்படுத்துறது எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்க்கல. யாரு செய்திருப்பாங்க? தெரியல. ஒருவேளை நீங்க தானோ? அப்ப யாருன்னு தெரியல. ஒருவேளை மாப்பிள்ளைய சைட்ல இருந்தா வந்திருக்கோம், என்னவோ தெரியல. சரி, உங்களோட மாப்பிள்ளைய பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் 4 வாரம். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? நல்ல மாப்பிள்ளை, தங்கமான மாப்பிள்ளை. ஏதாவது நல்ல விஷயங்கள், ஏதாவது அவர் தெரிகிற நல்ல குணங்கள் இருந்தா சொல்லுங்க. நல்ல குணம் தான். நீங்க சொல்லுங்க. மாமா சரி, இன்னைக்கு உங்களோட மகளோட கல்யாணம் என்ன? உங்களுக்கும் இந்த நாள்ன்றது ரொம்ப முக்கியமானது. நிறைய கஷ்டப்பட்டு இந்த நாளைக்காக நீங்க தூங்காம கொள்ளாம இருக்கிறது எங்களுக்கு விளங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மருமகனை பத்தியும் மகளை பத்தியும் சொல்லுங்க. என்னத்த சொல்ல? 4 வார்த்தை சொல்லுங்க. ஏதாவது வாழ்த்தையாவது சொல்லுங்க. வாழ்த்து ஒரு விஷயம் ஏதாவது. காலம் 100 வயசு மட்டும் வாழ்ந்தா சரி. ஓகே ரைட், பரவாயில்ல. சரி, கைதட்டுங்க காணும். சரி, மாமியாட்ட கொடுக்கும் இருந்தாலும் சரி. ஓகே ரைட், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனையாவது மகன் இவர்? 3வது. கடைசி பிள்ளையா? இல்ல, அதுக்குள்ள இருக்காங்க. சரி, உங்களோட 3வது மகன் கவி என்ன? அவருக்கு கல்யாணம். சோ உங்களோட மகனை பத்தி அப்புறம் உங்களோட மருமகளை பத்தி சொல்லுங்க. நல்ல மக்கள். ஓகே, ஏற்கனவே தெரியுமா டிலோவ? ஒரே ஊர் தானா? அப்ப நிறைய சொல்லலாமே. சரி, 4 வாழ்த்து செய்தியா சொல்லுங்க. சரி ஓகே ரைட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு மாப்பிள்ளைக்கு தான். ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னு பாப்போம். என்னை போல நல்ல மாப்பிள்ளை என்னை நீயும் ஏற்றுக்கொண்டது இல்லையா பின்ன? அனுப்பிட்டுப்பாங்க. மச்சினா சரி பாப்பா, ஆப்ஷன்ல வச்சு கொள்ளுவோம். சரியா? ரைட், உங்க 2 பேரும் கடை 2 கிஃப்ட் தருப்புறேன். ஓபன் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே ரைட். சரி, அதை வச்சிருங்க. அவைக்கு உங்களுக்குமா இதையும் வச்சுக்கொள்ளுங்க. சரி, 2 பேரும் ஒன்றா ஓபன் பண்ணுங்க. பாப்பா கை தட்டுங்க. பாப்பா நீங்க எல்லாரும் கொஞ்சம் தின்னுட்டு வாங்க. அச்சப்படி தின்னுட்டு வாங்க. சைட் நீங்க தின்னுட்டு வாங்க. ஒரு மணி எல்லாம் பிங்க் கலர்ல வந்து கொண்டிருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு ஏத்த மாதிரி வந்து கொண்டிருக்கு. என்ன அந்த விலங்கு இல்ல, அது மாசையோட பொம்பளை பிள்ளை கிடைக்கும். சரி, இதை ஓபன் பண்ணுங்க 2 பேரும் வாங்க. சரி ஓகே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்ப நீங்க ஒரு 75% சொன்னீங்க அவங்களோட சைட். இப்ப 100% சொல்லுங்க. 6000. தம்பிதானா? மச்சினன் எங்க இருந்தாலும் இங்கே வரும் உடனடியாக. எங்க மச்சினன்? வாங்க கொஞ்சம். உங்களை பத்தி ஆறா இப்படி ஒரு மச்சினன். ஐயோ,
பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேன். கெஸ் பண்றாங்க ஆனா நாங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணல. சரியா? ஓகே. உங்களோட கையா சரி. உங்களோட கையால இந்த கிஃப்ட் கொடுங்க. தலைவன் இருக்கு. சரி ஓபன் பண்ணுங்க பாப்பா. அதென்ன லைட் ஓபன் பண்ணியாடுங்க. சாமிக்கு வந்திருக்கா. சோ என்னையோ உணர்ந்தா இப்படி ஒரு கிஃப்ட்னா தெரியல. சரி நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களை தான் கெஸ் பண்ணி வச்சுக்காங்க கடைசியா 100% சரியா? நீங்க நினைக்கல ஆறு இந்த இப்படி சர்ப்ரைஸ் தருமானே நீங்க எதிர்பார்த்துறீங்களா? எதிர்பார்க்கல. சரி உங்களோட அக்கா அத்தானை பத்தி எங்களுக்கு 4 வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு உங்களோட அக்கா அத்தானை எந்த அளவு பிடிக்கும் சொல்லுங்க. எந்த அளவு பிடிக்கும் தெரியா? நான் பிடிக்கும். சேனஜன் சொல்லுங்க. டிலோ அக்கா மற்றும் கவி அத்தா சரியா? 2 பேரை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்கள பத்தி எதுவும் சீக்ரெட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. சீக்கிரம்னா அக்கனிக்குள்ள நல்லா கோவமா காய்ச்சி அக்காவை கோவப்படுத்துறேன். அப்படியா? ஓகே. உங்களுக்கு எந்த அளவு உங்களை பிடிக்கும் அக்காவையும் அத்தானையும்? ரொம்ப பிடிக்கும். எந்த அளவு இல்லை ரொம்ப பிடிக்கும். நல்லா பாப்பாரு. வெளிநாட்டுல இருந்தா போன் வாங்கி தந்த இந்த மணிக்குடு அட்ட அட்ட. அத்தான் இப்படி ஒரு அத்தான் கிடைக்கலையே நமக்கு. அப்ப ஒருவேளை நீங்க தான் செய்திருப்பீங்க. அக்கா வாங்கி தரல ஆனா வேலையில நல்லா செஞ்சுக்கா. உடுப்பெல்லாம் கழுவி போடுவா. உடுப்பெல்லாம் கழுவி போடுவா. ஒண்ணும் வாங்கி தரல. ஒண்ணும் வாங்கி தரல. என்ன வேலை? இதுக்கு தான் தம்பி ஒண்ணு இருக்கணும். சரி உங்க 2 பேரும் அடிபடியில அழுமுமா சண்டையில அழுமுமா? சின்ன வயசுல என்னது பட்டன் சொல்லியா வந்துதான் இல்ல இல்ல இவளே அதுக்கும் மேலதான் எங்களோட சத்தம் கேட்டா பூமி பந்து சுத்தம். சரி அக்காவுக்கு நாள் என்ன விஷ் பண்ண போறீங்க? அவ நினைச்சமா எல்லாம் நல்லபடியா செஞ்சுக்க. பிடிச்ச மாதிரி செஞ்சுக்க. எல்லாம் பாசம் என்னும் நூல் ஒன்றை வேதங்கள் 4 சொன்னதில்லை. எங்கள் கதை போல் வேறொன்றை இதை திறந்தீங்கன்னா யாரு தந்த அந்த விளக்கங்கள் இப்ப ரிவ்யூ ஆக போகுது. சரியா பாப்பா மிக்கி அவர் கொஞ்சம் சேட்டக்காரால். நீங்க பறிச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் விளையாட்டு காட்டுவாரு குறும்புக்காரால். சரி வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. மாப்பிள்ள இங்க குங்குமம் இல்லாம அழைக்காரு. மாப்பிள்ள பாத்தீங்களா நீ ஹைட் அடிச்சு போட்டுருவாரு. மிக்கி கொடுத்துருங்க. மாப்பிள்ள தூக்கி ஒரே அடி அடிச்சு போட்டுருவாரு. மிக்கிய கொடுத்துருங்க. இப்ப களத்துல டிலோ தான் இறங்கிருக்க. அவன் கையில அப்படி குத்துனா தருவாரான். குத்துங்க. அது சரி தந்துரு. சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம். எங்களுக்கு காட்டணுமா? யாரு செய்திருப்பாங்க? என்ன மாப்பிள்ள மச்சான் என்ன பேரை சொல்றீங்களா? யாரு உங்களுக்கு? தேனு தேனு தானா? அத்தான். சரி ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கல வாசிங்க மாப்பிள்ள. 10 மாதம் சுமக்கவில்லை ஆனால் உன்னிடத்தில் பார்க்கிறேன் தாயின் உருவத்தினை. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அத்தான் அக்கா. அடிங்க ஐயா. ஓகே ரைட். சரி தமிழ்மா கிட்ட போய் நில்லுங்க. 4 வார்த்தை ஹாரிப்போம். சோ நான் கண்டிப்பா சொல்லியே ஆனும் இந்த சர்ப்ரைஸ தம்பி தான் சரியா? உங்களுக்கு 2 பேருக்கா செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ரொம்ப நாளைக்கு முதலே ஜொலி நான் கனநாளா செய்யாம இருந்தும் கூட தம்பி அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஆசைக்காக அவரோட சந்தோஷத்துக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். சோ அவர் சொல்லி கொண்ட விஷயம் எப்பவுமே அக்கா அத்தானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அக்காவையும் அத்தானையும். அத்தோட அவரு கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுலதான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக செய்திருக்கிறதா சொல்லி சொன்னாரு. இன்றைய நாள உங்க 2 பேருக்கும் லைஃப்ல மறக்க முடியாத நாளா மட்டும் மாத்தி தந்திருக்காக்கா ரொம்ப உருக்கமா கேட்டுக்கொண்டாரு. செம்ம ஃபன்னா இருக்கணும். அத்தானுக்கு இப்படியான விஷயங்கள் சின்ன சின்ன இந்த அதுல அவங்களை காயப்படுத்துறதுக்காக இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக சரியா? அக்காவுக்கு பிங்க் கலர்ல பொம்பளை பிள்ளை கிடைக்கணும், அதுக்காக பிங்க் கலர்ல இப்படியான சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சாமான்கள் வாங்கி கொண்டு வாங்க அக்கா. அப்பதான் சந்தோஷப்படுவாங்க. அதோட நல்ல அழகான கேம்ஸ் எல்லாம் வைக்கணும் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க சரியா? இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா 2 பேரும்? எப்படி இருக்கீங்க உங்களோட மனநிலை? நல்லா இருக்க. அப்ப நீங்க உங்களோட மச்சானுக்கு அத்தானுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி வரும்னு சொல்லி? எதிர்பார்க்கல.
கொடுத்ததுன்றதை விட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்ச காசு எனக்கு உண்மையில அது உருக்கமா இருந்துச்சு. உண்டியல் போட்டு சேர்த்து இந்த காலத்துல இப்படி ஒரு தம்பி மச்சான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா சின்ன ஒரு ஆள் என்ன வேறு பெரிய அளவு வயசும் இல்ல, அப்படி இருந்தும் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இவ்வளவு பேருக்குள்ள. சோ பெரிய ஒரு விஷயம். சோ நீங்க எல்லாருமே லக்கி தான். சரி, இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே உயிரே, நீதான் பின்னே கண்ணில் எரிகிற நிலவோ. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே உயிரே, திருவிழிகள் இமைத்திடும் பொழுது பகலிரவு உரைகிறது. இலக்கண கவிதை. கவி மற்றும் டீலோ உங்களோட கல்யாணத்தை சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அவங்களோட மச்சான் மற்றும் தம்பியான தேனும் அவரோட அந்த பாசத்தை அந்த அன்பையும் வெளிக்காட்டுற மூலமா இன்றைக்கு சர்ப்ரைஸா அவங்களோட அக்காவுக்கு அத்தானுக்கும் ஜாலி சர்ப்ரைஸ் ஹாய் பண்ணி இந்த நாள்ல சந்தோஷமா மாத்தி இருக்கிறாரு. சோ இதே போல அக்காவும் மத்தானும் எப்பவுமே சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோடையும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி கேட்டு உங்களோட அப்பா அம்மா இங்க இருக்கிற அத்தனை சொந்தங்கள் சார்பாகவும் உங்களோட மச்சான் மற்றும் தம்பியான தேனு சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜொலி சர்ப்ரைஸ் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய். ரைட்.